நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் எப்படி உதவலாம். இந்த படத்தை பார்த்தீங்களா? ஒரு பானை இருக்கு. அந்த பானை நிறைய தண்ணி இருக்கு. ஒரு அம்மா எலியும் குட்டி பாப்பா எலியும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா எலி என்ன பண்ணுச்சு? அப்படியே தவறி அந்த பானையில் இருந்த தண்ணியில் விழுந்துருச்சு. இப்போ அந்த குட்டி பாப்பா எலியை அம்மா எலி எப்படி காப்பாற்றும் பார்க்கலாமா? அம்மா எலி இந்த குட்டி பாப்பா எலி எப்படியெல்லாம் காப்பாற்றலான்னு யோசிக்குது. முதல்ல என்ன யோசிக்குது தெரியுமா? காக்கா தான் அதுக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் காக்கா பறந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ அதுக்கு திடீர்னு தாகம் எடுத்திருக்கு. எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ தூரத்துக்கு ஒரே ஒரு பானை இருந்திருக்கு. அந்த பானையில் கொஞ்சமாக தண்ணி இருந்திருக்கு. ஆனால் அது காக்காவுக்கு எட்டவே இல்லை. அப்புறம் அந்த காக்கா என்ன பண்ணிச்சு தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி அந்த பானைக்குள்ளே போட்டுச்சு. அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சா, அதை குடிச்சிட்டு காக்கா சந்தோஷமாக பறந்து போச்சு. இந்த மாதிரி நம்மளும் கல்லெல்லாம் பொறுக்கி உள்ளே போட்டால் இந்த குட்டி எலியை காப்பாற்றிடலான்னு அம்மா யோசிக்குது. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. நம்ம பானையை ஓட்டை போட்டுடலாம். அடியில் போய் ஓட்டை போட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். இந்த குட்டி பாப்பா எலியை நம்ம காப்பாற்றிடலாம்னு நினைக்குது. ஆனால் தண்ணியெல்லாம் வெளியில் போயிருச்சுன்னா அந்த குட்டி பாப்பா எலி இன்னும் பானைக்கு உள்ள அடியில் போயிடும். எப்படி அதை காப்பாற்ற முடியும்? அதனால இப்படியும் அதை காப்பாற்ற முடியாது. மூணாவது என்ன ஐடியா தெரியுமா? அம்மா எலி போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பானையை சாய்ச்சி விட்டுறலான்ட்டு இருக்கு. பானையை சாய்ச்சி விட்டுட்டா அந்த குட்டி பாப்பா எலி வெளியில் ஈஸியாக வந்துடும். தண்ணியும் கீழே கொட்டிடுமா, பாப்பா எலியும் வந்துடுமா. அப்போ அதை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்குது. இந்த 3 ஐடியாவில் என்ன ஐடியா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், 3வது ஐடியா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த குட்டி பாப்பா எலியை காப்பாற்ற முடியும். இதை தவிர வேறு எப்படியெல்லாம் அந்த குட்டி பாப்பா எலியை காப்பாற்றலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். என்ன குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.